வந்து அது ஒரு பெரிய விஷயம் தான். ஒரு சின்ன சின்ன பசங்க சின்ன சின்ன இதில் இது பண்ணுறது பெரிய விஷயம். ஸோ யூடியூப்பில் வருது, அது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அது ஒரு நல்ல விஷயமா ஒரு சிம்பிளாக ஒரு யோசிச்சேன் நான். வாழ்த்துக்கள். அடுத்த போட்டியில் வெற்றி பெற்று அடுத்தடுத்த சுற்றில் நீங்கள் உள்ள வர வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ராங் டைமிங் அண்ட் இங்கேயுமே ராங் டைமிங். மூணாவது மேட்ச் முதல் பால் டவுன் த லெக் போடப்பட்டு வைடு வைடு. அடடா கீப்பர் கொஞ்சம் ஜாக்கிரதை. கீப்பர் ஓகே? ஒரு ஓகே தான். கெத்தா நிக்கிறத பார்த்தா தெரியலையா? ஷாட் ஷாட் ஷாட். கைக்கு கைக்கு. சூப்பர் கேட்சுங்க. நின்ன இடத்துல ஒரு இன்ச்சு கூட நகரல அண்ணே. கரெக்டான ஃபீல்ட் செட்டப். அம்பையர் விக்கெட் விழுந்துருச்சு. அம்பையர் ஹலோ 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 நானா சஞ்சய். ஓகே, அங்கே ஒரு விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமும் அடுத்த ஒரு டாட் பால். வெல்கமிங் டாட் பால். ஓகே, பேட்டிங் டீம்ல இருந்து ஒருத்தர். நன்றி. மறுபடியும் ஒரு ஒயிட். இந்த மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தா VSCA வடநெம்மேலி vs கோலாங் யுனைடெட் B. கோலாங் யுனைடெட் A ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஹோம் டீம் ஆடுறாங்க. இந்த மேட்ச் ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ VSCA வடநெம்மேலி டீம் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணி இப்போ ஆடிட்டு இருக்காங்க. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி இப்போ ஒரு நோ பால் வேற. நோ பால் அண்ட் ஃப்ரீ ஹிட். ஃப்ரீ ஹிட் வந்தாலும் பால் பவுண்டரி போகுமான்னு தெரியலையே. 2-3 டீம் தான் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பால் போக மாட்டேங்குது. ஓ, அது ஃப்ரீ ஹிட்டுங்க ஐயா, ஃப்ரீ ஹிட்டுங்க ஐயா. அதே தான் நான் சொன்னது. ஃப்ரீ ஹிட்ல பால் போக மாட்டேங்குது. ஆனால் நோ பால்ல பவுலர் ரன் அப் போறப்ப ஃபீல்டர்ஸ் யாரும் பேசக்கூடாது. அதுதான் லெக் அம்பையர் இன்னைக்கு நிற்கிறது கௌதம் அண்ட் ஸ்ட்ரைட் அம்பையர் மிஸ்டர் விக்டோ. காலை வணக்கம். குட் மார்னிங் மிஸ்டர் விக்டோ. ஓகே ஓகே, அழகா சலாம் போட்டது நம்மளோட மிஸ்டர் விக்டோ. கரீபியன் காடுகளை தூக்கிட்டு வந்திருக்கோம் அலேக்கா. ஃப்ரீ ஹிட் முடிஞ்சாச்சு. அடுத்த லீகல் டெலிவரி. அதையும் தாண்டி போட்டிருக்காரு. பேட்டை வைக்கிற அளவுக்கு கூட வந்து பால் போகல. அந்த அளவுக்கு ஒய்டா போயிருக்கு. பால் ரொம்ப ஸ்லோயிஷா போட்டு கீழே போயிருக்குதுங்க. அண்ட் அதுவும் ஒரு டாட் பால். டிஜே ஒரு ஆசை. டிஜே ஈவினிங்ல ஒரு பார்பிகள் ஒரு பாட்டு போட்டு விட்டுருக்கு. மீண்டும் ஒரு டாட் பால். எஸ், லாஸ்ட் பால் கௌதம், லாஸ்ட் பால். கடைசி பந்து இந்த ஓவர்ல 5 பால் முடிஞ்சிருக்கு. 5 ரன், ஒரு விக்கெட். கடைசி பந்து பவர் பிளே ஓவர்ல. மறுபடியும் ஒரு டாட் பால். இந்த ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் அப்படியே இருக்கு. VSCA வடநெம்மேலி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடுறாங்க. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா முதல் ஓவர்ல
ஓகே டிஜே. அருண் ஸ்கோர் அப்டேட் பண்ணுங்க. முதல் ஓவர் முடிவுற்ற நிலையில் 5 5. ஓகே. இதேதான். பாப்பா பாடும் பாட்டு. அருண் நல்ல சிங்கர் நினைக்கிறேன், நல்லா பாடுறாரு. சோ இன்னைக்கு பாட வச்சிருவோமா மிஸ்டர் சங்கோ? பாடுறது அருணா, அருண் இல்ல. ஓ ஷாண்டனி கேட்ச் எதுவும் இல்ல. ரெண்டு பேரும் நடுவுல கவருக்கு நடுவுல ஓடி இருக்குது. அண்ட் ரெண்டு ஒரு பால் எக்கச்சக்கமான டிராமா நடக்குது. விராட் கோலி ஒரு மொமெண்ட் நம்ம பார்த்திருக்க வேண்டியது. ஷர்துல் தாக்கூர் ஒரு தூரத்துல த்ரோ அடிப்பாரு, விராட் கோலி ரன் அவுட் அடிப்பாரு. அது மாதிரி இருக்குன்னு நினைச்சே முடியல. என்னப்பா ஃபீல்டிங்ல மாத்தி மாத்தி எல்லா சைடும் ஒரு மாதிரி கன் பாயிண்ட்ல நிக்கிறாங்க. முக்கியமா இன்னொரு விஷயம், பவுலர் போடும்போது ஓடாதீங்க. பேட்டர் ரெடி ஆகல, பேட்டர் பார்க்கல, கொஞ்சம் பார்த்துங்க. இந்த பால் கணக்கு இல்லை, ஏன்னா போடல. ஓகே சரியா போடல. கேட்சா இல்ல யாரு? ஐயோ கரெக்ட்டா பண்றீங்களே. சப்பா ஷாட். முதல் 6 இந்த இன்னிங்ஸ்ல from the bat of யுவராஜ். பேருக்கு ஏத்த மாதிரி சூப்பரா ஒரு 6 ஒன்னு அடிச்சாரு பேட்ல இருந்து. கண்டிப்பா யுவி ஃபேனா இருப்பார் போலயே. அண்ணே அப்படியானே? ஓகே இல்லன்றாரு. மறுபடியும் அடிக்க முயன்றார். எதுவும் இல்லை. இன்னொரு தடவை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே ரிவ்யூ டைரக்டா அம்பையர் இந்த தடவை ரிவ்யூ கேட்டிருக்காரு ஒரு ரன் அவுட்டுக்கு. கம்ப்யூட்டர் ஜி. எஸ் தேர்ட் அம்பையர். பவுலர் எண்ட்ல ஒரு ரன் அவுட். அத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க கம்ப்யூட்டர் ஜி. ஸ்பீக்கர் கீழே விழுந்துராம. ஓகே அது ஒரு நாட் அவுட். பேட்ஸ்மேன் உள்ள வந்தாச்சு டைம்க்கு. தப்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் தனியா ரொம்ப தூரம் ஓடிட்டாரு பாதி வரைக்கும். ஓகே ரன் அவுட் பாசிபிலிட்டி இருந்துச்சு, பட் ஆனா அது ஒரு டாட் பால். கேட்சா கீப்பர் கிட்ட போயிடுச்சுங்க. ஐயோ விட்டுட்டாருங்க. நான் இதை எங்கன்னு போய் சொல்லுவேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? லாட்டி கேட்சுங்க. ஈஸி கேட்ச், ஈஸி கேட்ச், ஈஸி கேட்ச். பூ போல வந்தது, பூ வேணான்னு விட்டாரு. மறுபடியும் மீண்டும் ஒரு கேட்சுங்க. இல்லங்க, இரண்டாவது கேட்ச் மிஸ்ங்க. பேக் டு பேக் ரெண்டு கேட்சஸ் விட்டுருக்காங்க. அதுவும் கீப்பர் கண்ணாட 2 ஓவர் இங்க முடிவுக்கு வருது. விஎஸ்சி ஏ வடநெம்மேலி 13 ரன் எடுத்து ஒரு விக்கெட் இழப்பிற்கு டாஸ் வின் பண்ணி உள்ள பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. கண்ணால் 2 லட்டு ஒரு தடவை தான் வாழ்க்கையில ஓடுப்பா டிஜே. 2 லட்டு இங்க போச்சு. டிஜே அண்ணா சொல்லுங்கண்ணே. டிஜே உங்களுக்கு தான் டிஜே. சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு நம்முடைய அருள்மிகு ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தின் பால்குடம் இன்று எடுக்கப்பட உள்ளது. ஸ்ரீ அருள்மிகு ஏகாத்தம்மன் ஆலயத்திலிருந்து கன்னியம்மன் ஆலயத்திற்கு பால்குடம் செல்ல இருக்கின்றது. சோ அந்த நேரத்தில் நம்மளோட இந்த ஏரியாவை பால்குடம் எடுக்கின்ற மகளிர் கிராஸ் ஆகி போவாங்க. அந்த நேரத்தில்
அம்மன் பாடலாம் போடணும். டிஜே அம்மன் பாட்டுங்களா இப்பயே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேண்ணே பண்ணிடலான்டாரு. ஓகே ரெடி பண்ணிட்டாரு. சூப்பர், வெரி குட். ஜாக் ரெடியா தான் இருக்காரு போல, நேத்துல இருந்தே அவரு சொல்லிட்டாரு. கேட்சா கேட்ச் ஓடுங்க கேட்சா ஓடுங்க கேட்சா இல்லங்க. ஓகே ரன் அவுட்கான சான்ஸ். த்ரோ மோசமான த்ரோ. அண்ணா இதே நாள்ல இன்னொரு சூப்பரான ஒரு நாள், கோலாகலமான ஒரு திருவிழா இன்னொரு இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. சொல்லுங்க. மதுரையில சித்திரை திருவிழா. மதுரையிலுமா? ஆமா, இன்னைக்கு கள்ளழகர் ஆத்துல இறங்குற நாள். ஓ, கள்ளழகர் ஆத்துல இறங்குறாரு. சூப்பர். மதுரைக்காரா நீ? ஆமாண்ணா. என்ன இன்னைக்கு இங்க இருக்கிறாப்போ? வேற என்ன செய்ய, கடமை கண் போன்றது, அதனால் வேறு வழி இல்லை. 2வது வருஷம் கண்டினியூவா மிஸ் பண்றேன். மீண்டும் ஒரு கேட்ச் பிராக்டீஸ். இந்த கேட்சை யாரும் கேட்ச் பிடிப்பாங்கன்னு பார்க்கணும். மிஸ் பண்ண போங்கங்க. மிஸ் பண்ண கூடாது, மிஸ் பண்ண கூடாது. என்ன மேட்சை மிஸ் பண்ணிராதீங்க. 3 கேட்ச் இதோட டிராப் ஆயிருக்கு 2 கீப்பர் கிட்ட. இப்போ ஒரு கேட்ச். bowlers ஆப்பர்சூனிட்டி கிரியேட் பண்றாங்க and fielders அந்த ஆப்பர்சூனிட்டியை கிராப் பண்ண மிஸ் பண்றாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஒரே மன வருத்தமப்பா. ஸ்லோவர் பால் கொஞ்சம் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் வைடா போயிருச்சு. அது ஒரு வைட் பால். கண்டிப்பா எந்த bowler இருந்தாலும் கேட்சை விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் டவுன் தான் ஆவாங்க, கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் மிஸ்ஸும் ஆகும். ப்ராபபிலி அதுதான் நடந்திருக்கு இந்த bowlerக்கும். ராகேஷ் போட்டுட்டு இருக்காரு. கம் பேக் ராகேஷ். அண்ட் அதுவும் ஒரு வைடு. இப்போதைக்கு கம்பேக் கொடுக்குற அண்ணன் ஐடியா இல்லை போல. மாற்றி மாற்றி 3 கேட்ச் மிஸ்ஸு, 3ல் 2 லட்டு, 1 கூட கொஞ்சம் ஹை கேட்ச். ஆஹா, மறுபடியுமா இன்னும் ஒரு வைடு. வைட் பால். இன்னும் ஒரு வைடு, இன்னும் ஒரு வைடு. மாத்தி மாத்தி வைடு போயிட்டு இருக்கு. மீண்டும் மீண்டுமா மறுபடியும் ஒரு வைடு. ஸ்டம்பர் பாலை வாலிபாலாக மாற்றுவது எப்படி அப்படின்னு நம்ம வந்து கிளாஸ் போனா நம்ம வாலண்டியர்ஸ் பசங்க பின்னாடி இருக்கிறாங்க, நல்லா ஆடிட்டு இருக்காங்க. நல்லா ஆடுங்க. போயிருச்சுங்க போயிருச்சுங்க. வெல்கம் பவுண்டரி. 3 கேட்ச் விட்டதுக்கு அப்புறம் ஓகே சாங் மாரியம்மன் சாங் செலக்ட் பண்ணிட்டு இருக்காப்ல இல்லையா? ஷாட் பால் ஃபைனல் லெக்ல ஆள் இருக்காங்க, அதையும் தாண்டி போயிருச்சு. சிங்கிள். 4 வைடு, அதுக்கப்புறம் ஒரு 4, அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள். ஓகே வைட் நம்பர் 5 இந்த ஓவர்ல. ஓகே இந்த ஓவர் கொஞ்சம் டிப்ரெஷனான ஓவர் தான் பவுலருக்கு, ஒட்டுமொத்த ஃபீல்டிங் டீமுக்கும். அவுட் அப்பீல் பண்ணிட்டு இருக்காங்க தனியா. அவுட்டுக்கு கேக்குறாங்க உள்ள சர்க்கிள்ல இருக்கிறவங்க, மிட் விக்கெட் கவர்ஸ் கீப்பர் எல்லாரும். பட் போலரும் என்னமோ போயிட்டாரு பின்னாடி, நான் இன்னொரு பால் போடணும், நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அம்பையர் கான்ஃபிடென்ட்டா அது வைட் தான், எதுலயுமே படல அப்படின்னு சொல்லியிருக்காரு. பால்கான் தப்பித்து விட்டார். பால்கான் பவுண்டரி வந்து இப்போ சாட்டிஸ்ஃபைடா இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஓகே பால் கான் அந்த பாலை பவுண்டரி தவற விட்டதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு விக்கெட் நம்ம பார்த்திருக்கிறோம். மீண்டும் ஒரு கேட்ச் பிராக்டிஸ். இது சூப்பரா பிடிச்சாருங்க. கடைசியா ஒரு கேட்சை பிடிச்சிருக்காங்க நம்மளோட ஹோம் டீம் கோவலாங் யுனைடெட் பி. கேட்சை பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ ஒரு தொடக்கம். எத்தனையோ விக்கெட்டுகள் கிடைக்க வேண்டியது, நிறைய கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. கேட்சஸ் மிஸ் பண்ணாங்க பார்த்தோம் நம்ம. இப்போ கேட்சஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் அவங்களோட டீமுக்கு. ஓகே 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 ஓவர் முடிவுல ஸ்கோர் 27. கம்பேக் இந்தியன் கிடையாது, கம்பேக் கோலா டீம்டா. ரெண்டு மாத்தி மாத்தி விக்கெட், இதெல்லாம் கம்பேக். பட் இப்படியே மெயின்டைன் பண்ணணும். இவ்வளவு பெரிய டயலாக்லாம் விட்டுக்கிறேன், மாத்தி ஈத்தி மிஸ் பண்ணிடாதீங்க. பால் போடுங்க. ஓகே, தடங்கள் நல்லது, வேற ஒன்றும் இல்லை. கரை நல்லதுன்ற மாதிரி தடங்களும் நல்லது. ஆஹா, ஒரு வைடு. ஷாட் யாரு கையில? அம்மானி ப்ரோ கையில போகுதா? இல்லங்க, ஐயோ, இப்பதான் கம்பேக் கோலா டீம் சொன்னேனே, மறுபடியும் கோ பேக் சொல்ல வச்சிட்டீங்க. அண்ட் அது ஒரு டிராப் கேட்ச். ஓகே, அண்ட் ஒரு டாட் பால். எஸ், இங்க ஒரு டாட் பால். இங்க எவ்வளவு பெரிய சேரப் போயிட்டு இருக்கு தெரியுமில பக்கத்துல. பயங்கரமான பவர்ஃபுல்லான சேரப்பா இருக்குது. ஓகே, ஃபீல்டர்ல ஒரு மாற்றம். ஆள் இல்ல, ஆள் இல்ல, ஆள் இல்ல. ஓடி எடுக்கிறாங்க. அண்ட் ஒரு ரன். ஓகே, அண்ட் சிங்கிள். பால் கான் ப்ரோ, நீங்க வந்து பவுண்டரிக்கு வெளியே நிக்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஓ ஓகே. இத பிடிச்சிருக்க. ஆடறடா, புடிச்சாருங்க. அண்ட் ஃபைனலி அகைன் கம்பேக் கோலா டீம். இது எனக்கு பிடிச்சிருக்குது, இந்த மாதிரி மாத்தி கம்பேக் கொடுக்கிறது. ஓகே டிஜே, கேட்ச் பிடிச்ச
சாரி கேட்ச் பிடிச்ச சதம் அம்பானி ப்ரோ அங்கேருந்து ஓடி வந்தாரு ஆலியா. அம்பையர் ஓகே, அம்பையர் கிட்ட கேக்குறாங்க அவுட்டா இல்லைன்னு. அம்பையர் நாட் அவுட் கொடுத்திருக்காரு. ஸ்ட்ரைட் அம்பையர் கௌதம். லவுட் அப்பீல் ஃபீல்டர்ஸ் எல்லார்கிட்ட இருந்துமே நாங்க ரீப்ளேல பாக்குறோம் இத லைவ்ல. நாங்கள் அம்பையர் நாட் அவுட் கொடுத்துருக்காரு. கேப்டன் அம்பானி ப்ரோ செம்ம ஹாப்பி இப்போதைக்கு. அண்ட் ஒரு ஒயிட் பால். ஓகே, டிசப்பாயிண்ட் பார்க்குறோம் கேப்டன் ப்ரோ கிட்ட இருந்து. ஆஹா, டாட் பால். டாட் பாலோட ஓவர் முடியுது. கட் பண்ண ட்ரை பண்ணாரு, சரியா படல. ஸோ 4 ஓவர் முடிவில் VSCA வடநெம்மேலி 32 ரன் எடுத்து 4 விக்கெட் எடுப்பு. இப்போ வரப்போகுது ஃபைனல் ஓவர். அண்ட் ஃபைனல் ஓவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது வந்து ஒரு பவர் பிளே ஓவர். ஸோ 2 ஃபீல்டர்ஸ் மட்டும்தான் அலௌட் அவுட் சைட் த 30-yard சர்க்கிள். ஸோ 2 ஃபீல்டர்ஸ் மட்டும் நிற்பாங்க. டிஜே போடுப்பா டிஜே. டிஜே ஆன் உணவிடை வேலை இருந்தாலும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று பரங்காலு. ஓகே டிஜே, குழந்தை ஏங்க பயமுடுத்துறீங்க? சேர்கஸ் பாவம் அழுதுற போறான், இறக்கி விட்டுருங்க அவனை. குழந்தை ஏங்க பயமுடுத்துறீங்க? நம்ம தூக்கு CSK பையன் வருவோம் நான் சொல்றேன், அவனை பிடிச்சி மேடையில ஏத்துங்க. சாப்பிட்டதெல்லாம் வெளியே வராம ஆடுனா நல்லா இருக்கும். ஸோ ஃபைனல் ஓவர் 32 ரன்ஸ் போட்டிருக்காங்க, 4 விக்கெட் இழப்பு இருக்கு. ஸ்டார்டிங் ஒரு ஃபுல் டாஸ். ஃபைனல் ஓவர் முதல் பால். ஓடினார் ஓடினார் ஓடினார், கரை வரைக்கும் ஓடினார். ஐயோ, பேட்டர் பார்த்து. பேட்டர் ஓகே ஓகே ஓகே. மறுபடியும் ஒரு நோ பால். இந்த வட ஒயிட் இல்ல, நோ பால் போட்டுருக்காங்க. நான் தான் சொல்லல, எங்க டிஜே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருப்பாருங்க. போதும் போதும். ஐயோ, ஃபுல் டாஸா தூக்கி கீப்பர் கிட்ட போட்டாரு. மிஸ்டர் சங்கு இதெல்லாம் பாக்குறீங்களா? எங்க உணவு இடைவேளை போயிட்டீங்களா நீங்க? பால்கான் கிட்ட நல்ல ஒரு கேட்ச், அங்க நல்ல பாசிங். ஓகே, ஒரு ஃப்ரீ ஹிட் மறுபடியும். ஓ மிஸ்டர் சங்கு இங்க இருக்கீங்க, என்னாச்சு? வெயில்ல ஒரு மாதிரி டொயின் ஆயிட்டீங்க. எட்ஜ் கீழ டோ எட்ஜ் அண்ட் அது ஒரு சிங்கிள் மட்டும். ஓகே, சோ ஃபார் நல்ல பவுலிங். ஓகே, கடைசி ஓவர் நான் டிஎஸ்பி சார்ஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேப்டன் அம்பானி உள்ள சார்ஜ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அம்பானி ஒரு சிறந்த பவுலர்னு நிரூபிக்கிறாரு. எதுவுமே கிடையாது. ஸோ ஒயர்ல உள்ள ஒரு சூப்பர் ஷூட், அங்க நல்ல ஃபாஸ்ட். நீங்களுக்குள்ள ஒரு 3 பேர் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா. கீப்பரு நம்ம பால்கான் ப்ரோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அம்பானி. ஆஹா, மறுபடியும் ஒரு வைட். பால பார்த்து போடுங்க, கமான். பட் ஆனால் பேட்டிங் டீமுக்கு ஒரு பெரிய ரன் தேவை. காலில இருந்து ஒரு 50+ ஸ்கோர் நம்ம என்ன பார்க்கல. ஜடேஜா மாதிரி ட்ரை பண்ணி ஜடேஜா மாதிரியே முடிச்சிருக்காரு. என்ன தூக்கி போடுறது நல்லா இருக்கும். விட்டிங்கன்னா என்னை அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா கிட்ட போய் அடிச்சாரு.
டிஜே ஓகே டிஜே டிஜே சொன்னல அம்மன் பாட்டா எடுத்து வைங்க. டிஸ்கோ பேக். ஓகே நான் ரெடி ஆயிடுச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ நல்ல வீரமணிதாசன் பாட்டா எடுத்து வைங்க. யாருக்காவது அருள் வருமா இங்க? அருள் வந்து யாரும் கண்டிப்பா வந்துரும் பாருங்க. ஓகே கூப்பிட்டா ஓடி வருவாளா அப்படின்னு அந்த பாட்டை போட்டுறாதீங்க. ஓடுங்க ஓட்டா எல்லாருமே ஓடி போயிருவாங்க. ஓடுங்க. பால் குடம் எடுக்கிறவங்க எல்லாம் அப்படி சிலிர்க்கணும். அந்த மாதிரி அம்மன் பாடல்கள் இருக்க வேண்டும். இப்ப இல்ல இப்ப இல்ல. சூப்பர். அது மாதிரி தான். ஆஹா 6 4 என்னது பவுண்டரியா? இல்லைங்க எதுவும் இல்லைங்க. சூப்பர் த்ரோ. ஆகா ஃபுட்பால் ஸ்கில்லாம் காமிக்கிறாரு பால்கான். நைஸ் பேக்கப். கடைசி 2 பந்து இந்த இன்னிங்ஸ்ல VSCA வடநெம்மேலி 44 ரன் எடுத்திருக்காங்க இப்போ வரைக்கும். கடைசி 2 பால் இப்போ உங்களுக்காக. புள்ளிங்களா மாரியம்மன் பாட்டுக்கு ரெடியாகுங்க. ஐயோ இறங்கி வந்து அடிக்க முயற்சி பண்ணாரு. ஆனா பால் ஆல்ரெடி அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போய் வைடு. ஆஹா ஃபுல் டாஸ் பாலுங்க. தூக்கி அடிச்சிருப்பாரு. மிஸ் ஆயிடுச்சுங்க. அம்பானி எப்படியாவது ஓவர் முடிச்சிருன்னு பாலை வந்து இருக்க ஸ்லோவா தான் போடுறாரு. அவர் பேர் அம்பானியா? ஆமா Yes. அவருக்கு நிக் நேம் ஆதின் ஓட்டு. நாங்க அம்பானின்னு தான் கூப்பிடுவோம். ரைட். ஐயோ அம்பானி நல்லா தான் முடிச்சிருக்காரு. இந்த பால் நல்லா போட்டுட்டாருங்க. எஸ் ஓவர் முடிஞ்சிருச்சு. ஓகே நான் டிஜே பாட்டா மாத்துப்பா. டிஜே ஓகேண்ணே ஓகே நம்ம
ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி
ஓகே, சேஸ் அண்டர்வே. என்னோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சேர் கேர்ள்ஸ். நன்றிகள். ஸோ 30 பால்ல 46 ரன்கள் எடுத்தால் வெற்றி. 30 balls 46 runs to win. First over ஒரு பவர் பிளே ஓவர், 2 ஃபீல்டர்ஸ் மட்டும் தான் வெளியில அலௌட். ஸோ லெஃப்ட் ஹேண்டர் ஆன் ஸ்ட்ரைக், ரைட் ஆர்ம் ஓவர் த விக்கெட். ஸ்டார்ட் பண்ணலாம் மிஸ்டர் விக்டோ. First ball ஒரு low full toss. ஒரு ஃபுல் டாஸ் ரைட் ஹேண்டருக்கு நோ பால் கொடுத்திருக்காரு கௌதம். எஸ், அது ரோப்புக்கு வெளியே விழுந்திருக்கு மிஸ்டர் விக்டோ. வெளியே விழுந்தா அது 6 ரன்ஸ். எஸ், நோ பால் அண்ட் 6 ரன் நோ பால் அடிச்சிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே, பதறாதீங்க. வெயில் அதிகமா தான் இருக்கு, உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், புரியுது. பட் ஓகே. சரி, ஒரு 6 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க நோ பால்ல. இப்போ அடுத்து வர போறதும் ஒரு ஃப்ரீ ஹிட் தான். அதுலயும் என்ன வேணா பண்ணலாம். அவுட் ஆனா அவுட் கிடையாது. 6 அடிக்கலாம், 4 அடிக்கலாம். ஸோ ஆரம்பமே ஒரு மாதிரி தான் இருக்கு போலிங் டீமுக்கு. எதுவும் கிடையாது.
and ஒரு ரன். ஓகே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைப்பில் இணைகிறேன். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா போல்டு. ரீப்ளேல நம்ம இப்ப பாக்குறோம். நல்ல பால், நல்ல ரிலீஸ், ஹை ஆர்ம் ரிலீஸ், பெர்ஃபெக்ட்டான யாக்கர் போட்டிருக்காரு. அந்த பேட்ஸ்மேனை திரும்ப டக் அவுட்டுக்கு அனுப்பியிருக்காரு பவுலர் ஜெய். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் உள்ள போயிடுங்க. DJ. ஹலோ 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 அண்ணா சஞ்சய். ஒரு நல்ல கேட்சா இருந்திருக்கும், அதை எடுத்திருந்தாருன்னா. முன்னாடி தான் நடக்குது. பரவாயில்ல வாங்க. இந்த மேட்ச் VSA வடநம்பள்ளி வெர்சஸ் கோலாங் யுனைடெட் பி ஆடிட்டு இருக்காங்க. கோலம் ஹோம் டீம் இங்க சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 23 balls 35 runs to win. ஷார்ட் அன்னப்ல போட்டாருங்க, தூக்கி அடிச்சிருக்காரு லெக் சைடுல. 6 இரண்டாவது 6 இந்த இன்னிங்ஸ்ல. வாங்க டிஜே. Again same delivery, same shot, அதே லெக் சைடுல. இப்போ ஒரு 6. ரெண்டு சிக்ஸஸ் பேக் டு பேக். மறுபடியும் சேம் பால் தான் போட்டுக்காரு. பட் இந்த தடவை வைடு. டைரக்ட் ஹிட் ஆயிருக்கு. அவுட் கொடுத்திருக்காரு மிஸ்டர் விக்டோ. டைரக்ட் ஹிட்டுங்க.
கீப்பர் ரெண்டுல 2 6 அடிச்சாரு. உள்ளே இருந்திருக்கலாம், சிங்கிளே கிடையாது அங்க. ரொம்ப நல்ல ஷாட்ஸ் ரெண்டுமே. அன்பார்ச்சுனேட்லி நான் ஸ்ட்ரைக்கர் கூப்பிட்டாரு, பட் லாஸ்ட் மினிட்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு உள்ள வந்துட்டாரு. ரொம்ப நல்ல கால் பை தி லெக் அம்பயர். வெரி குட் டெசிஷன் மிஸ்டர் விக்டோ, தேங்க்யூ. அண்ட் இந்த நேரத்தில் நம்மளோட அம்பையர்ஸ்க்கு ஒரு நன்றி. லெக் ஏன் ஷார்ட் டெலிவரி, ஸோ ஷார்ட் பால்ஸாக தான் இருக்கு இந்த ஓவரில். கௌரி சங்கர் அவரோட முதல் ஓவர் போடுறாரு. தடவை கீப் போலரே எடுத்துட்டாரு. இரண்டாவது விக்கெட்டும் காலி. 2 விக்கெட்ஸ் 2 சிக்ஸஸ் இந்த ஓவர்ல. என்ன டிஜே ஏதோ தேடுறீங்களா? தேடுங்க தேடுங்க. சங்கு நீங்க சொல்லுங்க, யாருக்கு இந்த தடவை நீங்க பிரெடிக்ட் பண்ண போறீங்க? கோலாங் யுனைடெட் பி கோலம் ஆடிட்டு இருக்காங்க பேட்டிங். அண்ட் விஎஸ்சி ஏ வடநெம்மேலி 45 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, 46 டார்கெட் கொடுத்துருக்காங்க. 19 பால்ஸ்ல 22 ரன்ஸ் அடிக்கணும், 7 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட். ஸோ நீங்க எந்த டீம் இப்போ வின்னிங் சான்சஸ் இருக்குன்னு சொல்லுவீங்க? எஸ், அதோட செகண்ட் ஓவர் இங்கே முடிவுக்கு வருது. கோலாங் யுனைடெட் பி கோலம் அணியினர் 24 ரன்கள் எடுத்து 3 விக்கெட் இழப்பிற்கு. இப்போ 18 பால்ஸ்ல 22 ரன்ஸ் எடுத்தால் வெற்றி. மிஸ்டர் சங்கு ஒரே அமைதியா இருக்கீங்க. 18 பால்ஸ் 22 ரன்ஸ் அடிக்கணும். கோலாங் யுனைடெட் பி கோலம் ஹோம் டீம் சேசிங்ல இருக்காங்க. 3 விக்கெட்ஸ் போயிருக்கு, 24 ரன்ஸ் ஆடிட்டு இருக்காங்க உள்ள அனீஷ் அண்ட் சரத். 1 2 3 4 5 ஒரு நோ பால்ங்க, கண்டிப்பா ஒரு நோ பால் தான். ஹைட் நோ, above the waist. Yes, and a free hit, of course. இன்னொரு நோ பால், இன்னொரு நோ பால் கொடுத்திருக்காரு லெகம்பர். எஸ், இன்னொரு நோ பால். சோ ரெண்டுமே ஹைட் நோ தான். ஓகே, இந்த நோ பால்க்கு ரிவ்யூ போயிருக்காங்க. எஸ், bowling அணியினர் இல்ல கீழே தான் வந்தது அப்படின்னு கேட்டிருக்காரு bowler டைரக்டா அம்பையர் கிட்ட. அண்ட் ஒரு ரிவ்யூ ஹைட் நோக்கு. காணத்தூர் அணியினர் பிளேயிங் 11 எழுதி தரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். காணத்தூர் ரன் கையில தாங்க, ரன் ஈஸியா தாங்க அடிச்சிடலாம். அம்மாடி வேற பேட் இல்ல தான் கொஞ்சம் பேட்டா அம்மாடி
லாங் ஆஃப் ரீஜன் கிஸ். இல்ல கேட்ச் எல்லாம் இல்லங்க. நல்லா கவர் பண்ணாரு டிஸ்டன்ஸ். ஒரு நல்ல த்ரோ பிடிச்சி அடிங்க. நல்ல த்ரோங்க. நல்ல ரெக்கவரி பை தி ஃபீல்டர். சூப்பரா ரெண்டாவது ரன்ல கன்வெர்ட் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். லோ ஃபுல் டாஸ் ஃபாஸ்டர் பால் இந்த முறை. 15 பந்துல 17 ரன்கள் எடுத்தால் வெற்றி. கோவலாங் யுனைடெட் பி கோவலம் சேசிங்ல ஈடுபட்டிருக்காங்க. சரத் ஆன் ஸ்ட்ரைக். சரியான கனெக்ஷன் இல்ல. இனிப்பில் ஒரு இடையூறல். ஓகே, பேக் டு கமெண்ட்ரி. அவ்வளவுதான், காலை உணவு முடிச்சாச்சு வெற்றிகரமாக. அம்பையர் சாப்பிட்டீங்களா? நோ ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ. நல்ல ஷாட், நல்ல ஷாட். இருக்குதா? ஏதேனும் இருக்குதா? விக்கெட் தாங்க இருக்குது உங்களுக்காக, வேற ஒன்றும் கிடையாது. அண்ட் விக்கெட். ஓகே டிஜே. ஓகே, இங்கே ரெஃப்ரீஸ் எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சந்தோஷம். டாட் பாலோட ஓவர் முடியுது. ஓவர் முடிவுல ஸ்கோர் 30 ரன் ஆக மொத்தம். புள்ளிங்க சாப்பிட்டாச்சா? ஆமாவா இல்லையா? ஒருத்தவங்க மட்டும் தான், மத்தெல்லாம் விட்டு சாப்பிட்டாங்களா? யாருமே இல்லையா? சரி, ஓகே. சங்கோண்ணன், பிரகாண்ணன், கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் பிரதர். ரொம்ப சந்தோஷம். புள்ளிங்க சாப்பிடலையா? மன வருத்தத்தோட சொல்றாங்க. நாங்க மொத்தத்துக்கு அது போயிட்டு போகுது. அடுத்தது சாப்பிட்டுக்கலாம் பொறுமையா. அடுத்த மேட்ச் வரைக்கும் டைம் இருக்கு. 12க்கு 14 அடிக்கணும். இந்த மாதிரியான ஒரு சேஸ் இது. 12க்கு 14. ஆமாண்ணே, இந்த மாதிரி சேஸ் இது. லாஸ்ட் மேட்ச் போல வந்து அமையும் போல இருக்கு. 16. ஆமாண்ணே, செக் பண்ணிக்கங்க. 12 பாலுக்கு 16. இதேதான். காதுல 4 விழுந்துருச்சு, மன்னிக்கணும். காது கேட்க மாட்டேங்குது வர வர. எதுவும் நடக்கலாம். கிரிக்கெட் இஸ் a funny game. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம். அதேதான், ஜெயிக்க வேண்டிய மேட்ச் விட்டாங்க பேட்டிங் டீம். லாஸ்ட் மேட்ச்ல போக வேண்டிய மேட்ச் ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்க, ஒரு எச் கேட்ச் மிஸ். கண்ணாடிக்கு பஞ்சம் போல. ஒரு கண்ணாடி தான் ஒவ்வொருத்தரையா கை மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னு தெரியல. போஸ் வேற இதுல. ஷாட் மறுபடியும் ஒரு எதுவும் இல்லப்பா. வாங்கப்பா, கொஞ்சம் ரன்னா அடிக்கணும். லோ ஸ்கோரிங் மாத்தி மாத்தி இப்படி ஒரு பிரஷர் கேமா தான் என்ன செய்ய. நகை வேற இல்லையே கடிக்கிறதுக்கு. உங்ககிட்ட நகை இருக்கா? அப்புறம் அம்பையர் இல்லையா? சரி,
ஓ சம பால் ஆக்சுவலா. சோஃபார் சூப்பரா போட்டுக்கிட்டு இருக்காங்க. சீரியஸ்லி மாத்தி மாத்தி என்னதான் இது பண்ணாலும் டாட் பால் மட்டும் வந்துகிட்டே இருக்குது. சான்ஸ் எதுவும் கிடையாது. தரையோட தரையா போயிருச்சு. சூப்பர் ஃபீல்டிங். மண்ணில உருண்டாவது நம்ம டீமோட மானத்தை காப்பாத்த அண்ணன் ஃபீல்டிங் பண்ணிருக்காரு. நைஸ் ஃபீல்டிங் அங்க. ஷாட் இன்சைட் அவுட். ஐயோ கைக்கு வந்தது கேட்ச் தம்பி விட்டானே கோட்ட விட்டாப்ல. சிறுவன் ஆளில்லாத இடத்தில் பால் அலை வந்து இன்னொரு இல்ல ஓடல. எத்தனைங்க பாக்குறது ஒரு தடவை. அண்ட் ஒன் ஷாட் அப்படின்னு இருக்காங்க. ஓடுனது 2. அது இல்ல இப்ப 3வது ரன் ஓடி இருக்கலாமோ. 2 ரன் வந்திருக்கும் பரவாயில்லன்னு மனதுக்கம். என்ன செய்ய. மறுபடியும் தரையோட தரையாக அடிச்சிருக்காங்க. அண்ட் பாலுக்கு கொஞ்சம் டைமிங்க கொடுக்க மாட்டாங்கன்றதா உண்மையான ஒரு விஷயம். அண்ட் அந்த சிங்கிளோட ஓவர் முடியுது. ஓவர் முடிவுல ஸ்கோரை சொல்லுங்க. 34. இன்னும் பணம் அடிக்கணுமே. என்ன சொல்றது எது சொல்றது இல்லையே. அண்ட் ஓகே கிளைமேக்ஸ் மறுபடியும் அதே டயலாக் சொல்ல போறேன். வேற இன்டர்வல் பிளாக்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா 6 வந்துக்கு ரன் அடிக்க வேண்டியது 12. 6க்கு 12. ஆமாண்ணே. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆட்டம். க்ளோஸ் என்கவுண்டர். 50-15 சொல்வீங்களா? ஏதாவது பர்சன்டேஜ் பேட்டிங்க்கு பவுலிங்க்கு என்ன பிரிப்பீங்களா? நான் பவுலிங் சொல்றேன். பவுலிங்கா? தப்பா இருந்தாலும் பரவாயில்ல பவுலிங். அகைன்ஸ்ட் தி விண்ட் பாசிபிள் பவுலிங்க்கு சொல்றீங்களா? நான் பேட்டிங்க்கு சொல்றேன். ஓகேண்ணே. ஏன்னா விளையாடுற ஒரு பேட்ஸ்மேன், ஒரு சிறப்பான ஒரு பேட்ஸ்மேன், ஒரே ஒரு நாக் தூக்குனாருன்னா முடிஞ்சிருச்சு. அதேதான் இங்கக்குள்ள பேட்டிங் டீமோட நம்பிக்கை நட்சத்திரமா வால்கானது அவுட் ஆயிட்டாராம். இங்க அவங்க டீம் சோகமா இருக்காங்க. ஐயோ எவ்வளவு பொறுமையா ஒரு நல்ல ஒரு ஷார்ட் பிட்ச்ல போட்டு ஸ்லோவா கொடுத்தாருங்க. முதல் பால்லே தூக்கி காமிச்சிருக்கலாம். எங்கேயோ போயிருந்திருக்கும். கம்ப்ளீட்டா பிரஷரே மாறி இருக்கும் bowling team மேல. அவர் ரொம்ப அட்வான்ஸா பேட்டை விட்டுட்டார் போல இருக்குது. ஈஸி டெலிவரி நினைச்சு பால கவனிக்கல. ஸ்லோவா ஷார்ட் பால். மீண்டும் ஒரு அற்புதமான பந்துன்னு தான் சொல்ல முடியும். சோ சேஸ் பண்ணிட்டு இருக்குது நம்மளோட ஹோம் டீம் தானே. எஸ் யுனைடெட் பி கோவலம் அணியினர்ல. எஸ். சோ நீங்க சொன்ன மாதிரி bowlingக்கு சாதகமா போயிட்டு இருக்கு. வைடுங்க. ஒரு எக்ஸ்ட்ரா நல்லா வாங்கினா உங்களுக்கு. போடுனா நீங்களே இங்க வந்து பவுலிங்ல வந்து நல்லா போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா உங்க நேரம் என்னன்னு தெரியல. வைடு. இந்த நேரத்துல எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்து கண்ட்ரோலுக்கு வச்சிருக்கணும். 10 ரன். எப்படியா 10 ரன்? 10 ரன் 4 வந்தா இல்ல 10 ரன் 3 வந்தா மாத்திக்கங்க. அதடா பேட்டிங் டீம் ஆன் பிரஷர். 10 இல்லப்பா 9 தான்ப்பா. 9 தானா? சரி பால்ல 9 அடிக்கணும். வைடு ஒன்னு போச்சு. 10th கணக்குல நினைக்கிறேன். 3 balls 9 runs to win. 3 balls 9 runs to win. போயிடுச்சுங்க. அம்பையர்கிட்ட கேக்குறாங்க. நல்லா தானே போயிட்டு இருந்தது. ஓகே பேட்டிங் டீம் ஹைட் நோக்கு. எஸ் ஹைட் நோ. மேல தான் வந்திருக்கு. ஹைட் நோ பால். கம்ப்யூட்டர் ஜி எங்க இருக்கீங்க கொஞ்சம் பாத்து அம்பையர் வாங்க ஸ்கிரீன் முன்னாடி பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாலே வந்திருக்கும் இந்த 6. ஆமாண்ணே. அது மிஸ் ஆயிடுச்சு. சோ இப்போ அடிச்சிருக்காரு அந்த 6.
ரிசப்ஷன்ல நிக்கிறதாவே நினைப்பு. ரிவ்யூ நேரம் முடிந்தது. நோ பால் மிஸ்டர் விக்டர், நோ பால் கொடுத்திருக்காரு. எஸ், No ball கொடுத்திருக்காரு. நோ பால். கம்ப்ளீட்டா பேட்டிங் சைடு கேமே திரும்பிருச்சு. எஸ், அதுல தண்ணி இருந்ததா? இருந்துச்சா? மெசேஜ் அதுல போனது தண்ணி இல்ல, மெசேஜ். ஓகே. யானை பசிக்கு சோள போறன்ற மாதிரி அம்பையர் வாங்கி இப்படியும் குடிச்சிட்டாரு. ஆமா. கொடுங்க ப்ரோ அப்படின்னு. ரொம்ப நேரமா வெயில் நிக்கிறேன் பார்த்தா மனுஷனா தெரியல உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இப்படியும் குடிச்சிட்டாரு. ஓகே, நோ பால். அது போக 6. என்னத்த சொல்ல, 3 பந்துல 2 ரன் அடிக்கணும். ஓ மை காட். ஷாட் எனிகா தூக்கி அடிச்சாருங்க, மிஸ்ங்க. 2 ரன் வந்துரும் நினைக்கிறேன். முடிச்சு விட்டாங்க. வந்துடுச்சு. கோலம் டீம் இங்க வின் பண்ணிருக்காங்க. பரவாயில்ல, நான் சொன்ன பிரெடிக்ஷன் வழக்கமான தப்பா இருக்குது. ரொம்ப எஸ், சந்தோஷம். கோலம் யுனைடெட் பி கோலம் அணியினர் வின் பண்ணிருக்காங்க ஒரு சூப்பரான சேஸ்ல. கேப்டன் அம்பானி ரொம்ப ஹாப்பியா போறாரு உள்ள. அதேதான் மாசாக செயலாக நடந்து போட்டுகிறார். வெற்றி பெற்ற கோவளம் யுனைடெட் பி அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள். அந்த அணியினர்